Kamal sir, it is a pleasure to be flying with you like this. First of all, எத்தனாவது flight Kamal sir for Indian 2 promotions எடுக்கிறீங்க? இது 5வது 6வதா இருக்கும் எண்ணல. என்னல அவ்ளோ எடுத்திருக்கீங்க. Taste Daily. Taste the Daily. Just a few days to go. 6 வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. And it's been a really tough road. நிறைய highs, நிறைய lows நீங்க சந்திச்சிருக்கீங்க. An emotional roller coaster அப்படின்னு கூட சொல்லலாம். What is your emotion right now? ரைட் நவ் என்னன்னா டைரக்டருக்கு இருக்கிற அடுத்த சிச்சுவேஷன். டைரக்டர் வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ஒரு பெருமச்சு விட்டுருப்பாரு. ஆனால் லீன் பேக்கான்னு கேட்டால் இல்லை, இன்னும் இது நல்லா ஓடணும், நல்ல ரிவ்யூ வரணும், நல்ல தேட்டர் கிடைக்கணும், அதெல்லாம் 3வது வாரம் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அதுக்கு அடுத்த இது இப்போ ரிலீஸ் வரலாம் கொண்டு போயிடலாம். ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஹவு டு வி பிரசன்ட் இந்தியன் 3, இது போயிட்டு இருக்கோம். எனக்கு ஃபார்வர்ட் திங்கிங் எப்பொழுதுமே. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஃப்ளைட்ல வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து ஒவ்வொரு விதத்துல யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஃப்ளைட் டைம் ஜர்னியை. சில பேர் புக் படிப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, சில பேர் தூங்குவாங்க. கமல் சார் எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க ஃப்ளைட்? நீங்க சொன்ன 3 பண்ணுவேன். ஓகே, சித்தார்த்தன் தான் வேற யாராவது இருந்தாங்கன்னா இல்ல யாருமே இல்லைன்னா தூங்குவேன். ஓகே, முதல் நாள் தூங்கி இருந்தேன்னா முத்த முடியும். பட் கான்ஸ்டன்டா மைண்ட் ஒர்க் ஆயிட்டே இருக்குமா சார்? அது நான் தடுத்தாலும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால better to join the flow. Alright, fantastic. Are you a nervous flyer? இல்ல, 2 வாட்டி தான் கிராஷ் ஆயிருக்கேன். அதனால சார் எப்படி சொல்றீங்க? ஒரு 737 டேக் ஆஃப்ல கிராஷ் ஆச்சு, அதுல உள்ள இருந்தேன். இன்னொரு வாட்டி இட் இஸ் நாட் ஆக்சுவலி, அது ஏர் கிராஷ்னு சொல்லலாமே தவிர பிளேன் கிராஷ்னு சொல்ல முடியாது. ஹெலிகாப்டர் ஒன்று அன்பிலீவபிள். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் நடந்திருக்கு. நாங்க படிக்கும் பொழுதே எங்களுக்கு பதறும். நீங்க அதனாலதான் அவ்வளோ ஈஸியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 2 தடவை கிராஷ் ஆயிருக்கு, பட் நாட் வெரி நர்வஸ் அப்படின்னு. அப்படி பார்த்தா ரோடே கிராஸ் பண்ண முடியாது. பாயிண்ட். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தான்னா அதை விட ஆர்மியில சேர்றது பெட்டரா இருக்கும்னு தோணும். ரோடு ஆக்சிடென்ட்ல செத்தவங்க எண்ணிக்கையும் நாட்டுக்காக போர்ல செத்தவங்க எண்ணிக்கையும் பார்த்தான்னா அது கம்மியா இருக்கும். இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் வாட் யூ செட். சார், இப்போ வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரமோட் பண்ணும்பொழுது இட்ஸ் அ டாஸ்க். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1.5 மாசம் பிளான் பண்ணி பண்ணணும். கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் இருந்தாலே மக்கள் வந்து தியேட்டருக்குள்ள போய் படம் பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் பியாண்ட் தட், why do you consider promotions to be so important? நான் ரொம்ப பெரிய வெண்டைக்காய் தோட்டம் வச்சு அதுல இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்து அதை ஸ்பெஷல் வண்டியில வச்சு கரெக்ட் டயத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாலும் யாராவது ஒருத்தர் வெண்டைக்கான்னு கத்தி ஆகணும், இல்ல போட்டாகணும். அது தெரியலன்னு எப்படி ஒரு வெண்டைக்காய் வைக்கிறவனுக்கு தெரியாதது கார்பரேட் கம்பெனிக்கு தெரியாம எப்படி போகலாம்? நம்ம பொருளை பூவி விற்க வேண்டும், இங்க இருக்கிறது விளம்பரப்படுத்தணும், அவ்வளவுதான். பேசிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது. மார்க்கெட்டிங்கிறது அதானே, அவங்க கொண்டு போய் சேர்க்கறது. அது நல்ல பொருளை போய் எடுத்துட்டோங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா தைரியமா நிறைய சத்தத்தோட அதை சொல்லலாம்னு இருந்தேன். ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும், இந்த ஒரு இன்டர்வியூ வரைக்கும் 2 பேருமே நீங்களும் சிட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன சார் பேசுவீங்க? என்ன பேசணும்னு சொல்லுங்க. இது வந்து எங்களுக்கு கியூரியஸா இருக்கு. நீங்க சப்ஜெக்ட் கொடுத்தா பேசணும். நாங்க எனி சப்ஜெக்ட்ல. அதான் ஒரு படத்துல மார்லன் பிராண்டோ முதுகுல ரெபல்னு எழுதி வச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வயசான அவரை தட்டி வாட் ஆர் யூ ரெபல்லிங் அகேன்ஸ்ட் கேட்பாரு. அதுக்கு பிராண்டோ வாட் ஹேவ் யூ காட், என்ன இருக்கு அப்படின்னு ஹோட்டல்ல சர்வர்கிட்ட கேட்கற மாதிரி கேட்பாரு. எது கொடுத்தாலும் பேசுவோம். அதுதான் நாங்க வந்து பார்த்து ஆக்சுவலி ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசும்பொழுது ஐ ஹர்ட் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் மொமெண்ட் இருந்துச்சாமே இந்தியன் 2ல. இல்ல, அது வந்து அவர் தப்பா அது கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா இந்த கேமரா கூட முட்டில இடிக்கலாம். But tell me what happened on the shooting spotல.
Mocobot, it's a robo that moves pre-programmed move at great speed. Human speed விட அதிகமாக பண்ணப்படுது. டயலாக் இங்க இப்படி அப்படி பேசுற மாதிரி செட் பண்ணியிருந்தார் டைரக்டர். இவர் எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு. எனக்கு வருது கேமரா. நல்ல வேளை அவரு நான் பார்த்தேன் அவரை பார்த்தேன் யாருமே கவனிக்கல. அது ஒரு தட்டி அப்படி சுத்தி கீழே ஓட்டாரு. அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்பை பண்ணியிருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருப்பாரு, நல்லா போயிருக்கும். இன்னொன்னு அந்த அந்த மோக்கோபோல போடும்போது சாரி கட்டுன்னு நிக்க முடியாது. ஏன்னா அது போயிட்டே இருக்கும். அவர் ஓடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா அது நடந்துட்டே இருக்கும். So you can't move at the correct position நீங்க தப்பு நிக்கணும். பண்ணா வெளியே ஓடித்தரணும். உள்ள நின்னுட்டு அப்புறம் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. பிரின்சிபல் விட மோசமா இருக்கே, தப்பு பண்ணா அங்கேயே தண்டனை அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து பல பேருக்கு Taste the Daily. Taste the Daily.